நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் அம்பேத்கர் பிறந்த நாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவையில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் வைத்தியலிங்கம், சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், அமைச்சர்கள் கந்தசாமி, நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சட்டசபை அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல திமுக சார்பில் திமுக மாநில அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஜானகிராமன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் திமுக மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா, ராஜாராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, சந்திரேஷ்குமார், ஏம்பலம் செல்வம், திமுக நிர்வாகிகள் திருவாண்டார் கோவில் காந்தி, சக்திவேல் கவுண்டர், JK முருகன், கண்ணபிரான், குமார், முத்துக்கண்ணு, சவுந்தர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் அமைப்பாளர் பாவாணன் தலைமையில் தலையாழி, அமுதவன் உள்ளிட்டோர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல திராவிடர் கழகம் சார்பில் அதன் தலைவர் வீரமணி தலைமையில் செயலாளர் அன்பரசன், துணைத் தலைவர் அறிவழகன், தலைவர் துளசிராமன் மற்றும் பலர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல தென்னிந்திய பௌத்த கலாச்சார மையம் சார்பில் பௌத்த துறவிகள் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல பாஜக சார்பில் புதுவை பாஜக தலைவர் தாமோதரன், முன்னாள் தலைவர்கள் கேசவலு, விஸ்வேஸ்வரன் மற்றும் பலர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல புதிய நீதி கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் கட்சியின் நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் தலைவர் ராம்குமார், நிர்வாகிகள் புருஷோத்தமன், செல்வராஜ், தனபால் மற்றும் பலர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுவையில் அமைதியான மற்றும் வெளிப்படையான முறையில் தேர்தல் நடைபெற அரசு ஊழியர்கள், காவல்துறையினர், வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர், பத்திரிகையாளர்கள் பங்கு பாராட்டத்தக்கது என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா கூறியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா கூறுகையில், புதுவையில் 13வது சட்டசபைக்கு 30 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அமைதியான மற்றும் நேர்மையான முறையில் நடைபெற்றது என்றும், தேர்தலில் 85.12% வாக்குப்பதிவு செய்துள்ளனர் என்றும், இதில் நகர வாக்காளர்களை விட கிராம வாக்காளர்கள் அதிக ஆர்வத்துடன் வாக்களித்தனர் என்றும், பதற்றமுள்ள வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாட்டிலேயே முதன்முறையாக நேரடி வலைதள மென்பொருள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. மேலும் இந்தியாவிலேயே முதன்முறையாக வாக்காளர் அடையாள அட்டை அல்லது வாக்காளர் சீட்டு தவிர வேறு எந்த ஆவணமும் அனுமதிக்கவில்லை என்றும், வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அதிகாரிகள், வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முத்திரையிடப்பட்டு பாதுகாப்பாக பெட்டக அறையில் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், வாக்கு எண்ணிக்கை இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி வரும் மே மாதம் 13ஆம் தேதி காலை 8 மணிக்கு நடைபெறும் என்றார். மேலும் தொடர்ந்து தேர்தலின் போது பாதுகாப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட்டது என்றும், மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் துறையும் இத்தேர்தலை அமைதியான மற்றும் வெளிப்படையான முறையில் நடைபெற்று தந்தமைக்கு பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் அமைதியான மற்றும் வெளிப்படையான தேர்தல் நடைபெற அரசு ஊழியர்கள், காவல்துறையினர், அரசியல் கட்சியினர், வேட்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஆற்றிய பங்கு பாராட்டத்தக்கது என்று கூறினார். 13வது சட்டசபைக்காக உள்ள தேர்தல் ரொம்ப அமைதியான முறையில் நேற்று தினம் நடந்து முடிஞ்சது. 85.16% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இது கடந்த 2006ஆம் ஆண்டு தேர்தலோட துல்லியமான அளவுக்கு தான் உள்ளது. இப்பொழுது 2006ஆம் ஆண்டு 85.4 இறுதிக்கட்ட கணக்குகள். இப்பொழுது இனி ஒரு 8000 போஸ்டல் பேலட்ஸ் எண்ண வேண்டியது உண்டு. அது சேர்த்தாக்கால் நம்ம 86% எட்டும் என்று நான் நினைக்கிறேன். வரும் மே 13ஆம் தேதி வாக்குகள் எண்ண வேண்டும். அதுக்காக பாடுபட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும், பிரமுகர்களையும், பொதுமக்களையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு விழிப்புணர்வோடு வாக்களித்த
பொதுமக்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஆரம்பித்த அன்னையிலிருந்து இன்னைய தினம் வரை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் தான். எல்லா பத்திரிகைகளும், எல்லா டிவி சேனல்ஸுகளும், நேஷனலாக இருந்தாலும் லோக்கலாக இருந்தாலும், நீங்கள் எங்களுடைய நியூஸ், நாங்கள் கொடுக்கறது நியூஸோ மற்ற கருத்துகளும் உடனடியாக மக்கள்கிட்ட எடுத்து சென்று அவங்களுக்கு ரொம்ப நல்ல விதத்தில் நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்திருக்காது. நாங்கள் கொடுக்கறத ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் அது நல்ல விதத்தில் நீங்கள் எடுத்து செஞ்சாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சட்டசபை தேர்தல் முடிந்து வாக்குச்சாவடிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கலெக்டர் ராகேஷ் சந்திரா முன்னிலையில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. புதுவையில் நேற்று சட்டசபை தேர்தல் முடிந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் அவை அதிகாரிகளால் எண் வாரியாக சரிபார்க்கப்பட்டது. இதனையடுத்து கலெக்டர் ராகேஷ் சந்திரா முன்னிலையில் 8 அறைகளில் இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. இந்த அறைக்கு எதிரில் க்ளோஸ்டு சர்க்கியூட் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இங்கு 3 உயர் அந்தஸ்திலான அதிகாரிகள் உட்பட 24 மணி நேரமும் ஷிப்ட் முறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர்களும் மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது மட்டுமின்றி கல்லூரிக்கு முன்பாக SSP அதுல் கத்தாரி தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சித்திரை திருநாளில் அனைத்து மக்களும் நலமுடனும் ஒற்றுமையுடனும் வாழ இறைவனை வேண்டுகிறேன் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி தனது வாழ்த்துச் செய்தியில் கூறுகையில், புதுவை மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை மாத இறுதியில் காங்கிரஸ் அரசு மீண்டும் புதுவையில் மலரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறிய மத்திய இணையமைச்சர், நாடு வளம் பெற தம் வாழ்நாளையே அர்ப்பணித்து அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவையும் நாம் குடும்பத்தோடு கொண்டாடுவோம். இந்நன்னாளில் அனைத்து மக்களும் நலமுடனும் ஒற்றுமையாகவும் வாழ நான் இறைவனை வேண்டுக் கொள்கிறேன் என்று கூறினார். இதேபோல அமைச்சர் திரு நமச்சிவாயம் தனது வாழ்த்துச் செய்தியில், சித்திரை திருநாளில் புதுவை வாழ் மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்று மீண்டும் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி அமையப் போகிறது என்று இந்த இனிய நாளில் நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறிய அமைச்சர் திரு நமச்சிவாயம், சித்திரை திருநாளில் புதுவை மக்களின் வாழ்வில் இன்பங்கள் மலரவும் துன்பங்கள் விலகவும் நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இதேபோல புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தனது வாழ்த்துச் செய்தியில், சித்திரை திருநாளான இன்று புதுவை மக்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நன்னாளில் ஏழைகளின் வாழ்வு ஏற்றம் பெறவும் அவர்களின் துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் குடிகொண்டிடவும் இறைவனை வேண்டி சித்திரை திருநாளில் புதுவை வாழ் மக்கள் அனைத்து நலமுடனும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்திட வேண்டும் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் கூறினார். கிருமாம்பாக்கத்தில் அமைச்சர் கந்தசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயமூர்த்தி ஆதரவாளர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு கலவரமாக மாறியது. இதனால் அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுவை ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர் கந்தசாமியும் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் ராஜவேலுவும் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர். இந்நிலையில் நேற்று வாக்குப்பதிவு முடிந்ததும் அவர்களின் ஆதரவாளர்களிடையே தகராறு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழ்நிலை உருவானது. இதனால் அங்கு பதற்றமும் பரபரப்பும் நிலவியது. தகவல் கிடைத்ததும் SP தெய்வசிகாமணி தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். பின்னர் அவ்விடத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இதற்கிடையே போலீஸ் பாதுகாப்பு இன்று சற்று விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் இரு தரப்பினரும் கலவரத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டது. கலவரத்தை தொடர்ந்து போலீசார் கலவரத்திற்கு காரணமானவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் கண்டதும் சுட அனுமதியை போலீசார் பெற்றுள்ளனர். புதுவையில் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் ராமநவமி மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பொறியியல் கல்லூரி எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா நகரில் உள்ள பிரார்த்தனை மண்டபத்தில் சாய்பாபாவின் ராமநவமி மற்றும் புத்தாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சாய் பஜன்ஸ் நந்தகுமார் கலந்து கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தினார். பின்னர் தமிழ் புத்தாண்டு விழா, சிறப்பு அபிஷேகம் ஆகியவை ஷரணி குழுவினரால் நடத்தப்பட்டது. பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சேவா சமிதி அறக்கட்டளை மற்றும் சேவா சமிதி விழாக்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர்.
புதுவையில் சித்திரை திருநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயம் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுவையில் இன்று சித்திரை திருநாள் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அனைத்து ஆலயங்களிலும் கரவருடம் பிறக்கும் இந்த நன்னாளில் மக்கள் யாவரும் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காகவும் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவும் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. அதேபோல மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சித்திரை திருநாளை முன்னிட்டு விநாயகருக்கும் மற்றும் அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சித்திரை பிறப்பை இனிதே வரவேற்று மகிழ்ந்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.